பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சி என்றென்றும் உங்களுடன் ராதா ரவி. நடிகர் ராதா ரவியுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் பொங்கல் நாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு உங்களுக்காக ஷோ ஹோஸ்ட் பண்ண வந்திருக்கிறது ஆர்ஜே உமா விஜயகுமார். பொங்கல் அப்படின்னாவே கொண்டாட்டம் தான். அதுல இன்னுமே கொண்டாட்டம் நமக்கு பிடித்த நடிகர்கள் நமக்காக இன்டர்வியூ கொடுக்கும்போது. இன்னைக்கு நம்ம கூட நடிகர் ராதா ரவி அவர்கள் இருக்காங்க. சோ பொங்கல் டபுள் கொண்டாட்டமா இருக்க போது. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்குமா? சொல்லுங்க. ரொம்ப நாளாச்சு நான் ரேடியோல பேசி. சார் ரொம்ப சந்தோஷம் சார் நீங்க எங்க எஃப்எம்ல பேசுறதுக்கு. சார் பொங்கல் அப்படின்னு சொன்னாவே புது படங்கள் ரிலீஸ் ஆகும். சோ படம் ரிலீஸ் ஆகும் போது நீங்க எங்கேஜ்ல இருக்கும் போது நீங்க வந்து படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் டிக்கெட் வாங்கி அந்த பார்த்த தருணமா இருக்கா சார்? ஏதாவது மறக்க முடியாத தருணம்? இல்லைங்க, எங்களுக்கு பொங்கலுக்கு வந்து நான் எங்கள் வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, சிறு வயசுலேருந்தே சொல்கிறேன். ஏன்னா காலையிலேருந்து எங்கள் அப்பா உயிரோட இருந்த வரைக்கும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பாரு நாடகக்காரங்களுக்கு, அப்புறமா எல்லாருக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு, அப்புறமா எல்லா நண்பர்களுக்கு யார் பேர் நாங்கள் நோட் பண்ணுறோமோ எல்லாருக்குமே அவங்க ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. அந்த க்யூவில் நாங்கள் நிற்போம். அதுதான் ஞாபகம் இருக்குது பொங்கலுக்கு. பொங்கல் இஸ் எ ஃபெஸ்டிவல். இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் தலை தூக்க ஆரம்பித்தோன்னா நான் எல்லாருக்கும் வீட்டில் வந்து யாரும் வந்து வாங்குறது இல்லை. சாமி ரூமில் இருக்கும்போது அப்படியே கொடுப்பேன், ட்ரெஸ்ஸு கொடுப்பேன். இது பொங்கல். நீங்க வந்து நிறைய திரைப்படங்கள் வந்து நீங்க நடிச்சிருக்கீங்க இல்லையா? உங்க மனசுக்கு பிடிச்ச திரைப்படம் இதுல வந்து நான் அவ்வளோ நல்லா நடிச்சிருக்கேன், எனக்கு வந்து இப்போ கூட பார்க்கும்போது நீங்க அவ்வளோ ப்ரௌடா ஃபீல் பண்ற படம் எது சார்? அது வந்து சூரியன் சட்டக்கல்லூரின்னு ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அடைக்கலம்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். இந்த அடைக்கலம் படத்தை வந்து புவன்ற ஒரு டைரக்ட் பண்ணார், இஃப் ஐ எம் கரெக்ட். நாங்கள் வந்து கன்னியாகுமரியில் ஷூட் பண்ணோம். எனக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு. ஏன்னா என்னுடைய சிஸ்டர் வந்து தங்கச்சி வந்து சரண்யா. சரண்யா பசங்க பிரசாந்தும் உமாவும், நான் அண்ணங்காரன். ஆக்சுவலாக இந்த அம்மாவுக்கு கல்யாணம் நடந்துச்சு. தியாகராஜன் சாரோட கல்யாணம் ஆகிடும். ஆனால் பேச மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க, வரவே இல்லை. அவர் இன்டர்வலில் தான் வருவார். ஸோ பசங்க பேச மாட்டாங்க, நான் மட்டும்தான். அது ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி பாண்டட் ஸ்கிரிப்ட் அது. அதில் நான் நடித்தோம். பட் அது கரெக்ட் டைமுக்கு ஏதோ ரிலீஸ் ஆகல அதெல்லாம் சொன்னாங்க. பட் அது ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆனால் சூரியன் சட்டக்கல்லூரி ஐ டிட் எ வெரி மெஜஸ்டிக் கேரக்டர். எனக்கே தெரியும், ஏன்னா பிரின்சிபல் ஆஃப் த காலேஜ். நான் காலேஜில் எவ்வளோ ரெகுலர் பண்ணவேன்னு எனக்கு தெரியும். ஆனால் அப்போ அப்படி இல்லை, அமைதியாக இருந்தால் எவ்வளோ தூரம் அமைதியாக இருக்கணுன்றதையும் கற்றுக்கிட்டது பூராவே நான் வந்து நியூ காலேஜில் நான் படித்தேன். அப்போ பிரின்சிபல் மோதின் சாப்புக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டதே அதான். ஏன்னா அவர் ஒரு தடவை, நான் பயங்கர வால் காலேஜில். அவர் என்ன செய்வார்னா, ரொம்ப அதாவது வால்னு டு த எக்ஸ்ட்ரீம். நான் அப்படி இருக்கும்போது அவர் என்ன செஞ்சார்னா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எனக்கு அதிகம். காலேஜ் காம்பவுண்ட் விட்டு வெளியே போக மாட்டேன், உள்ளே தான் இருப்பேன். கிளாஸ் உள்ளே போக மாட்டேன். அவர் சொல்லியிருக்காரு என்னை பார்த்து, ரவி இஃப் யூ டோன்ட் மைண்ட் இந்த கிளாஸை வந்து கேன்டீனுக்கு மாற்றிடலாமான்னு கேட்டார். சரி சார், நீங்கள் மாற்றுங்க சார், ஆனால் நாங்கள் அங்கே போய் உட்காந்துக்கோம் அப்படின்னு சொல்லி ரெகுலர் பண்ணிட்டு இருந்தோம். நல்ல ஒரு மனிதன் அவர். வந்து எங்கள் அம்மாவை திருச்சியில் நாங்கள் ட்ரெயினில் போனோம். போகும்போதெல்லாம் பார்க்கல மோதின் சார். அங்கே பார்த்தோன்னு விடவெடுத்து போச்சு எனக்கு. ஏன்னா எங்கள் அம்மா அறிமுகப்படுத்தினுமே நாங்கள் பிளாட்ஃபார்மில் பார்க்குறோம். அப்போ அவர் சொன்னார், ரொம்ப அற்புதமான ஒரு பையனை பெற்றிருக்கீங்கம்மா, ரொம்ப நல்ல பையன்மா. அப்பாடா ஆச்சு, எனக்கு மூச்சு வந்தது. இல்லைன்னா ஐயோ, எங்கள் அம்மா நான் ரொம்ப பயம். எங்களை இவ்வளோ தூரம் வளர்த்தது கொண்டது எல்லாமே என்னுடைய தாய் தனலட்சுமி அம்மா. அவங்க தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்தாங்க. அண்டு மோரோவர் அவங்ககிட்ட நான் கற்றுக்கிட்டது நிறைய. இதை நான் வந்து நடிகர் அண்ணன் சிவகுமார் அவர்கள்கிட்ட சொன்னேன். அவங்க எங்கள் அம்மா சாவுக்கு வந்திருந்தார். அப்போ வந்தபோது உட்காந்து கொஞ்சம் நேரம் சும்மா அப்படி பேச வைக்கலாமேன்னு பேசினார். அப்புறம் பார்த்து 3 மணி நேரம் உட்காந்துட்டார். ஃபுல்லாக கேட்டார். கேட்டுட்டு உங்கள் அம்மா இல்லைடா, நலாயினிடான்னு சொன்னார். பட் அதுக்கப்புறம் தான் சிறைச்சாலை சிந்தனைகள்னு எங்கள் ஐயாவுடைய புஸ்தகம் விந்தன் கிட்ட சொன்னது. அதில் தனலட்சுமி, எம்ஆர் தனலட்சுமி என்பவள் என்னுடைய நலாயினின்னு போட்டிருந்தது. அதில் அவர் போட்டிருந்தார். ஸோ எங்கள் அம்மா வந்து ரொம்ப பெருமைக்குரியவர். எல்லாருக்குமே ஒரு மரியாதை, பயம் எல்லாமே இருக்கும் எல்லாருக்குமே. ஏன்னா யூ நோ அபவுட் மை ஃபாதர், அதுக்காக சொல்கிறேன். ஓகே ஓகே சார். இப்போ வந்து நீங்க நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்கீங்க. உங்க ஒய்ஃப் பார்த்து இந்த படத்துல நீங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க, இல்ல நீங்க இந்த மாதிரி ஏன் கேரக்டர் பண்ணக்கூடாது அப்படி ஏதாவது சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா சார்? உங்க சினிமா இந்த என்கிட்ட வந்து என் ஒய்ஃப் இது மாதிரி இது வரைக்கும் பேசுறது கிடையாது. பட் எந்த கேரக்டர் பார்த்தாலும் அவ நல்லா பண்ணுறீங்க, யூஆர் இன்வால்வ்டு இந்த கேரக்டர், அது மாதிரிலாம் பேசுவாள், பேசியிருக்கேன்.
ஏங்க இந்த மாதிரி கேரக்டர் எடுத்து பண்ண வேண்டியதுன்னு எனக்கு யாரும் சொன்னது சஜஷன் குடுத்ததே கிடையாது. சஜஷன்லாம் கிடையாது. நீங்க ஆனா டிஸ்கஸ் பண்ணுவீங்களா சார்? நாங்கன்னா வீட்டோட சினிமா ஒன்ட் என்டர் த ஹவுஸ். நான் வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணுறேன்னா எங்கள் டைரக்டரோ இல்லை எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருப்பா, இல்லை ஸ்டோரி ரைட்டர் இருப்பார், இல்லைன்னா சினிமா சம்மந்தப்பட்ட ஆட்கள் உட்காருவாங்க. அது மாதிரி உட்காந்து பேசும்போது இப்போ நடிகர் பாண்டு இருந்தார். உதாரணத்துக்கு சொன்னோம்னா அப்படி தான் சொல்கிறேன். நடிகர் பாண்டு இருந்தார், இப்போ சார்லி இருக்கார். எப்பயாவது நாங்கள் பேசும்போது இவங்க தான் டிஸ்கஸ் பண்ணுவோமே ஒழிய, நான் இது வரைக்கும் வீட்டில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணதா எனக்கு தெரியல. எல்லாருமே ரசிப்பாங்க என்ன. நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்ல. அண்டு வெளியே சொல்லும்போது கூட அதான் சொல்கிறாங்க. இப்போ கூட ஒரு கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருந்தேன். இப்போ ஏன் சார் நீங்கள் நிறைய படத்தில் நடிக்கிறது இப்ப இல்லைன்னு? நான் அதுதான் கேட்கலான்னு வந்தேன். பாருங்க, நீங்கள் வந்தீங்க, நான் சொல்லிட்டேன். என்னென்னா நான் சொன்னேன், அவங்க டேட்ஸு கரெக்டாக வரேன். டேட்டில் மிஸ் பண்ணவே மாட்டேன். இன்னொன்று ட்ரெஸ்ஸு என்ன கொடுக்குறது, இப்போ கூட சாயந்தரம் வரப்போகிறாங்க காஸ்டியூமர் எடுத்துக்கிட்டு. என்ன கொடுக்குறாங்களோ அதை போட்டுக்குவேன். இதுதான் வேணும், இதுதான் வேணும். அது கேரக்டர் ஸ்பெசிஃபிக்காக இருந்ததுன்னா வி கேன் ஆஸ்க் ஃபார். இப்போ ப்ரொடியூசர் கமலஹாசன் வச்சுக்கோங்க. அவர் இருந்தாருன்னா அவர்கிட்ட போய் சொல்லலாம் இல்லையா? புரியும். இப்போ இவர் நாசரும் கமல் சாரும் ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்களே, போலீஸ்மேனா இல்லை ஸ்பையா நடிச்சிருப்பா, என்ன அர்ஜுன் சார் கூட நடிச்சிருப்பாரு. குருதிப்புணல் எக்ஸலன்ட் ஃபில்முங்க. அந்த மாதிரி நாசர் ஆப்ட் ஃபார் தட் ரோல்ன்ற மாதிரி பண்ணிட்டாப்ல. ஏன்னா ஆள் பாதி ஆடை பாதி, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். கமல் கிட்ட மட்டும் அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா மைன்யூட்னஸ் பார்ப்பாரு, தன்னை மட்டும் பார்த்துக்காம எல்லாரையுமே பார்ப்பாரு. அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல. நான் எதுவுமே இது வேணும் அது வேணும் டேக்ஸ் பண்ண மாட்டேன். எல்லாம் சொல்கிறாங்க என்னை பற்றி. அவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு மனசு என்னன்னா, நல்லா நடிக்கிறாருங்கன்னு சொல்லுவார். நல்லா நடிக்கிறது எப்படி ஒரு மைனஸ் ஆகும்? யூ மஸ்ட் ஆக்ட் வெல்ல. நல்லா நடிக்கிறது ஒரு மைனஸ்ன்னு சொல்கிறாங்க. அது ஒருவேளை அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். இப்போ ஐ எம் டூயிங் ஒன்லி நியூ ஃபிலிம்ஸ். புதுசாக வராங்க டைரக்டர். அதுவும் திடீர்னு ஒரு டைட்டில் வேவ் மாதிரி மாறி போச்சு சினிமா. இது வரைக்கும் ஒழுங்காக அப்படி வந்துக்கிட்டு இருந்தது. எங்களுக்கெல்லாம் பழக்கமானவங்களே நடிச்சுட்டு இருந்தாங்க. பழக்கமான டைரக்டருங்க இருந்தாங்க. இப்போ எல்லாம் புதுசாக வராங்க. இட் இஸ் நைஸ் ஒர்க்கிங் வித். இப்ப எப்படி இருக்கு சார்? இப்போ புதுசா ஒரு டைரக்டர்ஸ் அவங்க வந்து சொல்லும்போது, நீங்க டைரக்டர், ஆக்டரா அவங்க என்ன சொல்றாங்க அப்படி நீங்க பண்ணீங்களா? நீங்க வந்து இப்ப நீங்க என்ன நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் என்கிட்ட முதல்ல சொல்றதுக்கு 10 தடவை யோசிப்பாங்க. நான் இவன்கிட்ட சொன்னோம்னா இவன் ஏதாவது 3 லட்சம் மாதிரி சொல்லுவான்டா அப்படின்னு ஒரு சிடுன்னு பேசிடுவேன். அப்படி இல்லை. நியாயமாக பேசினா சொன்னால் நியாயமாக கேட்டுக்குவேன். இப்போ இருக்கிற புது டைரக்டர் கேட்டு பாருங்க, என்னோட ஒர்க் பண்ணுறவங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதே தான் செய்வேன். அதில் எதுவுமே நான் எதிர்பார்க்க கூடாதுங்க. சஜஷன்ஸ்லாம் சஜஷன்ஸ் கொடுப்பேன். ஏன்பா இப்படி இருந்தால் நல்லா இருக்குமா, அப்படி இருந்தால் நல்லா இருக்குமான்னு. பி வாசு, ரவிக்குமார் தான் லாஸ்ட் டிகேட். எனக்கு சுரேஷ் கிருஷ்ணா லாஸ்ட் டிகேட். அதுக்கப்புறமா இப்போ எல்லாருமே புதுசாக வந்துட்டாங்க. இப்போ ராதாரவி சார் பார்க்கும்போதெல்லாம் நிறைய வெளியில வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான மனிதரா இருக்காரு, ரொம்ப கோபக்கார மனிதரா இருக்காரு அப்படின்னு சொல்லுவேன். இயல்பா ராதாரவி சார் இப்படி? ஏன்னா எங்களுக்கு தெரியாது. நீங்க அவுட் சைடர்ஸ் யாராவது வச்சுக்கிட்டு பேசுறீங்கன்னு சொல்றீங்க, சொன்னீங்க. இப்ப யதார்த்தமா சொல்லுவாங்க, சார் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. அவங்க யாராவது பழகி இருக்காங்களா என்னோட? அந்த கேள்வி நீங்க போடணும் உடனே. நீங்க பார்த்துருக்கீங்க? ஏன்னா பார்த்ததே கிடையாது சில பேர். கிழக்கு மேற்கே தெரியாது, சும்மா குத்து மதிப்பா அடிச்சு விடுறது. இப்போ இந்த பைக்ல கிராஸ் பண்ணி போறவன்னு சொல்ற மாதிரி, இதாண்ட ராதாரவி வீடுன்னு சொல்லிட்டு போவாங்க. இதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா கட்டினாரு, எவ்வளோ தூரம் கட்டினாரு. இதுக்கு முன்னாடி சண்முகமலையார்னு ஒருத்தர் கட்டி வச்சிருந்தாரு, அதை எங்கள் அப்பா வாங்கினாரு. அதுக்கப்புறமா அவர் கட்டினாரு, அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் கட்டினேன். இதெல்லாமா தெரியும் அவங்களுக்கு. அதனால இது மாதிரி யாராவது சொன்னால் நான் இப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு தெரியுமா உங்கள் லைஃப்ல என்னுடைய பங்கு என்ன? அதை சொன்னால் சும்மா அனாவசியமா பேசிட்டு. ஏன்னா இந்த சினிமாக்காரங்கன்னு யார் வேணாலும் பேசலான்னு ஆயிடுச்சு. சினிமாக்காரன்னா நாட் தட் எல்லாருமே பேசணுன்ற அவசியமே கிடையாது. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க லைஃப் இருக்குது, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பர்சனல் இருக்குது, ப்ரைவசி இருக்குது, நிறைய இருக்குது விஷயம். நீங்கள் அதிலெல்லாம் யோசனை பண்ணாமல் சும்மா பேசுறதுன்னா எப்படி? ஒரு யதார்த்தமான லைஃப்பை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. டெஃபினட்டாக யதார்த்தமான லைஃப்பை மிஸ் பண்ணுறோம். ஏன்னா எனக்கு டிஸ்டர்பன்ஸ் பிடிக்கும். நான் ஒளிஞ்சிக்கிறதுக்கு இல்லை, என்ன நம்ம ஒளிஞ்சு பார்த்து கடிச்சிட போகிறாங்க, ஒன்றும் கிடையாது. பட் என்னன்னா நமக்கு சாப்பிட்றது நிம்மதியாக சாப்பிட முடியாது. சரி தூங்கணும்னு நினச்சோம்னு வச்சுக்கோங்க, தூங்க முடியாது நிம்மதியாக. பட் சுற்றி இருக்கிறவங்க என்ன 60 வருஷமாக பார்க்குறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எல்லாரையும் பார்த்து ஹலோ 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 பார்த்தோம்னா ஹலோ 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 சொல்லிட்டு போயிடலாம். பட் நான் பார்க்குறதே ரொம்ப குறைச்சி. நான் வீட்டை விட்டு
வெளிய வர்றதே ரொம்ப குறைச்சல். ஷூட்டிங்கா இருந்தா வண்டியில ஏறுனா நேரா ஷூட்டிங் ஸ்பாட் தான். ஸ்பாட்ல என்ன பார்க்கலாம். அங்க இருப்பேன். இந்த கேரவன் எனக்கு அவ்வளவா ஐ வாஸ் அகெயின்ஸ்ட் கேரவன். பட் அ சில ரீசன்ஸ் சொன்னாங்க. கரெக்ட். உங்ககிட்ட உங்களுக்கே ரொம்ப பிடித்த விஷயம் எது சார்? என்கிட்ட வந்து நான் ராதா ரவியா இருக்கிறது எனக்கு பிடிச்ச விஷயங்க. ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட். அண்ட் ஹெல்பிங் ஹேண்டுன்றது எதுக்குன்னா, ரொம்ப தீவிரமான விஷயத்துல ஹெல்ப் பண்ணுவேன். எனக்கு தேவையான விஷயத்த கேட்டு வாங்கிக்குவேன். அது பணமா இருந்தாலும் சரி, குணமா இருந்தாலும் சரி. எதுவா இருந்தாலும் கேட்டு தான் வாங்கணும்னா கேட்டு தான் வாங்கிக்குவேன். அத குடுக்குறதும், குடுக்காததும் எதிர் தரப்பு வச்சது. அது மாரி நம்ம எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன பத்தின்னா, என்ன பத்தி எனக்கு எல்லாமே பிடிச்ச விஷயம் தான். நான் நினைக்கிறேன் இப்ப வீட்ல கூட சொல்லுவாங்க. இப்ப வெளிய சொல்ற மாரி கத்துவாருங்க திடீர்னு. அது கத்துறது இல்ல. அது வந்து ஐ மஸ்ட் நாட் லூஸ் மை டெம்பர். ஐ வில் யூஸ் மை டெம்பர். இதுதான் எங்க வேதாந்தால நான் படிச்சது. நல்லா இருக்கு சார். அ ஐ வில் யூஸ் மை டெம்பர்னா கோவம் வர மாரி செஞ்சுக்குவோம். ஐ வொன்ட் லூஸ் மை டெம்பர். லூஸ் ம். பண்ணோம்னா அப்புறமா நம்ம கண்ட்ரோல் இல்லாம போயிடும். ஓகே. உங்ககிட்ட உங்களுக்கு பிடிக்காத விஷயம்? எனக்கு பிடிக்காத விஷயம்னா என்ன தெரியுமாங்க? இந்த ஹெல்ப் பண்றது ஒரு வேள தப்பான பழக்கமோன்னு நெனைக்கிறேன். ஓகே. அது ஒரு எவ்வளோ ஹெல்ப் பண்ணாலும் கெட்ட பேர் தான் வாங்குறோம் கடைசில. உங்ககிட்ட பிடிச்ச விஷயமும் அதான், பிடிக்காத விஷயமும் அதான். ஆமாங்க. இப்போ வந்து நீங்க தமிழ்ல எதோ நடிச்சிருக்கீங்க. ஆனா நீங்க அறிமுகமானது கன்னடம். இப்போ மற்ற லாங்குவேஜ்ல இப்ப நெறைய நடிகர்கள் நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நம்மள்ல வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான நடிகர்களே வந்து மற்ற மொழிகள்ல நெறைய திரைப்படங்கள் நடிக்கிறாங்க. சார் வந்து அந்த மாரி நடிக்கணும் அப்டின்ற ஒரு ஆசை இருக்கா அந்த மாரி? ஏங்க மற்ற மொழிகள்ல. நீங்க ஆசை இருக்கான்னு சொன்னா மகாத்தம். எல்லாருக்கும் அது ஆசை இருக்கும். எதுல வேணா நடிக்கலாம். கூப்பிட்டா நடிப்போம். பட் நம்ம இதுக்காக போய் அங்க போய் நின்னு, எனக்கு போடுங்க, எனக்கு போடுங்கன்னு அதெல்லாம் கேட்க முடியாது. அதெல்லாம் தாண்டி வச்சுக்கங்க. ம். நான் கிட்டத்தட்ட 400 படம் முடிச்சாச்சு. 52வது வருஷம் ஆயிடுச்சு எனக்கு. அப்படி இருக்கும்போது, இனிமேல் போயி நான் தெலுங்கு படம் நடிச்சிருக்கேன். மலையாள படம் நடிச்சிருக்கேன். அ கன்னட படம் நடிச்சிருக்கேன். அது ஆரம்ப காலத்து படம் தான். பட் நடுவுல கூட ஒரு படம் பண்ணேன். அந்த மியூசிக் டைரக்டர் அம்சலேகாவுடைய பையன் நடிச்சாரு. சுக்கின்னு ஒரு படம். அதெல்லாம் செஞ்சேன். போதுங்க ஒரேடியா. ரொம்ப பிஸியா இருந்து நான் என்ன செய்ய போறேன்? எனக்கு இவ்வளோ வேணும் போதும். உடனே இவ்வளோ தான் சாப்பிடுறதுக்கு அப்படி இல்ல. சாப்பிடுறதுக்கு, குடும்பத்துக்குலாம் குடுத்துட்டு, எங்க எங்க ஐயா வேறங்க, அவரும் நல்லா சம்பாரிச்சு கட்டடம்லாம் கட்டி வச்சிருக்காரு. நான் அதுக்கு மேல கட்டுனேன். இல்லைன்னு சொல்லல. எங்க அம்மா எனக்கு சொன்னாங்க, எந்த காரணத்த முன்னிட்டு இந்த வீட்ட விட்டு போகக்கூடாதுன்னு. அது நான் இன்னைக்கு வரைக்கும் கடைசி வரைக்கும் காப்பாத்துறேன். நான் இருக்கிற வரைக்கும் இங்கேருந்து போமாட்டேன். இங்க தான் இருப்பேன். எனக்கு ஆசை இருக்கு. பீச் பார்க்கும்போது, ஆஹாஹா! இது பக்கத்தில ஒரு வீட கட்டலாமேன்னு ஒரு ஆசை இருக்கு. அதெல்லாம் இல்லன்னு இல்ல. அத கட்டிட்டு நான் என்ன செய்ய முடியும்? நான் அங்க போறதில்ல. அதேமாரி இப்ப கோத்தகிரியில கட்டும்போது, ஏன் கோத்தகிரியில கட்டுனேன்னா, ஏற்காடுல எங்க வீடு இருந்தது 20வது பெண்ட்ல இன்னைக்கும் எம்.ஆர். ராதா பங்களான்னு தான் சொல்றான். 5 ஏக்கர் அது. சேகர்ஸ் காஃபிக்கு பக்கத்து வீட்டுக்காருக்கு குடுத்துட்டோம். எங்க அப்பா வந்து அவருடைய ஃப்ரெண்டு. அவரு எதுக்கு குடுத்தாரு, ஏன் குடுத்தாரு கையெழுத்து போட வேண்டியது நானு. கையெழுத்து போட்டேன். போட்டு குடுத்துட்டாரு. அது ஒரு மனசுல வூண்டிங்கா இருந்தது. ஒரு ஹில் ஸ்டேஷன்ல இடம் எங்கேயாவது வாங்கிடணும்டா. அது கரெக்ட்டா கோத்தகிரில அமைஞ்சது. இடம் வாங்குனேன். 1 ஏக்கர் தான் வாங்குனேன். என் மனைவி கிட்ட பிறந்த நாள் அன்னைக்கு கிஃப்ட்டா குடுத்தா நாங்க வெளிய தங்கியிருந்தோம். கிஃப்ட்டா குடுத்தேன். "பத்திரம் வச்சுக்கிடி, உனக்கு உன் பிறந்த நாளைக்கு" "இங்க ஏங்க வாங்கிக்கிட்டு நம்ம என்ன வரவா போறோம்ன்னு" சொன்னேன். சரி வாங்கிட்டு போய் பாரு அந்த இடத்துன்னு பார்த்தா, அவ போய் டப்புன்னு கூட 2 ஏக்கர் ஏதோ ஒண்ணு வாங்கியிருக்கா போல இருக்கு. மொத்தம் 3 ஏக்கர் போல இருக்கு. அதுக்கப்புறமா நான் வந்து ரோடு போட்டு வீடு கட்டினேன். என் என் மகன் இருக்கான் பாருங்க, சொ சுகவாசி போயிட்டு நல்ல ஒர்க் பண்ணுவான், எல்லாம் செய்வான். பட் இந்த மாரி வீடு காமிச்சீங்கன்னா, அவன் அங்க போய் படுத்துக்கிறது. அவங்க அவங்க ஒய்ஃபும் ஷி இஸ் ஃப்ரம் பெங்களூர். பேத்தியே ஊட்டியில சேர்த்துட்டாங்க, அவங்க பொண்ண. ம். அந்த வீடு இப்ப கட்டுனது நல்லதா போச்சுன்னு இப்ப இப்ப நெனச்சுக்கிறேன். நெனச்சுக்கிறீங்க. ஆமா. ஏன்னா நான் அவ்வளவா போறதில்ல. ம். எப்பயாவது போவேன். நானும் என் ஒய்ஃப் போவோம். தே ஆர் ஹேப்பி ஓவர் தேர். ஸோ அவங்க அங்க இருக்கட்டும் தப்பில்ல. பட் ஏன்னா பிரிஞ்சு இருக்கிறோமேன்றது தான் வருத்தம். வருத்தம். இவ்வளோ பெரிய வீடு இங்க இப்ப வேஸ்ட்டா கிடக்குதே! எல்லா ரூமும் வேஸ்ட்டா கிடக்குது. அ, இல்ல? அ. அ அவ்வளோதான். ரைட் இதான் லைஃப் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு விட்டுற வேண்டியது தான். ஓகே. வாழ்க்கை உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன சார்? வாழ்க்கை எனக்கு பாடம்லாம் கத்துக் குடுக்குற அளவுலலாம் நான் ரொம்ப படுமோசமா இல்ல. நான் சோம்பேறியா இல்ல. சோம்பேறியா இருந்தா வாழ்க்கை எனக்கு கத்துக் குடுத்தது சோம்பேறியா இருக்கக்கூடாதுன்னு. ம். அப்புறமா என்னுடைய லைன நான் நல்லா ரசிப்பேன். யார் நடிச்சாலும் சரி. அது புரட்சி தலைவரா இருந்தாலும் சரி, நடிகர் திலகத்தின் ஆர்ட் ஃபேன் அது வேற. அது பயஸ்டா சொல்றதுக்கு. ஜெமினி கணேசன் சார் ஆகட்டும், நான் தியாகராஜ பாகவதர் காலத்துலேருந்து படம் பார்ப்பேன். அந்த படத்த உட்காந்து பார்ப்பேன். அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்களே, அத நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். இப்ப நான் சகோதரர் விஜயகாந்தோட நடிக்கும்போது நாங்கலாம் வி ஆர் வெரி க்ளோஸ் சர்க்யூட் இருந்தோம். நானு, வாகை சந்திரசேகர், விஜிமா அண்ட் தியாகு, எஸ்.எஸ். சந்திரம் பாண்டியன்.
நாங்க ஒரு குரூப்பா இருந்தோம். அதுல ஆஃப்கோர்ஸ் இப்ப நான் கமல் கமல் வந்து எனக்கு பால்ய நண்பரு, சிநேகிதர் எப்படி வேணாலும் சொல்லலாம். அவரு பட் இப்ப அவரு எங்கேயோ போயிட்டாரு. யூ கேனாட் டச் பண்ண முடியாத இடத்துக்கு போயிட்டாரு அவரு. பையன் வந்து அவருடைய ரசிகரு. அவரு வந்தா தான் நான் கல்யாணம்னு சொல்லிட்டான். சரின்னு அப்புறம் சொன்னேன் அவர்ட்ட இப்படிலாம். ஏன்னா நான் பொதுவா அந்த நடிகர்கள் வீட்டுக்குலாம் போயிட்டு ட்ரபிள் பண்ண மாட்டேன். எந்த நடிகர் வீட்டுக்கும் அவ்வளவா போறதில்ல. எக்ஸெப்ட் நேகல் ரவி இங்க வருவான். அதனால நானே சில டைம்ல அவன் வீடு எங்கடான்னு கேட்டேன் அன்னைக்கு கூட. சொன்னான். அப்போ போயிட்டு வருவேன். அவ்வளோதான். நானும் நீலகிரி ரவிக்கு வீட்டுக்கு போவேன். நடிகர்களுக்கு போவேன். எங்கேயாவது நான் தேவையா இருந்தா டெஃபினட்டா ஐ வில் பி தேர். இப்ப காலேஜ் டேஸ்ல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க சார். ஸ்டில் அவங்க எல்லாம் டச்ல இருக்கீங்களா? எங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்ன்றதுக்கு நீங்க நல்ல கொஸ்டின் கேட்டீங்க. ஸ்கூல்ல 11th முடிக்கும்போது 1970 எவ்ரி ஜனவரி 26 அன்னைக்கு தானே குடியரசு தினம். ம். அன்னைக்கு வி வில் ஹேவ் அல்மினை மீட்டிங் வைப்பாங்க ஸ்கூல்ல. ரெகுலரா போவேன். எங்க செட்டுலேருந்து நாங்க எப்படி இருந்தாலும் ஒரு 19லேருந்து 20 பேர் போவோம். அங்க இருப்போம். பட் நான் எம்எல்ஏ ஆன உடனே அம்மாட்ட போய் சொல்லிட்டேன். அம்மா இந்த ஜனவரி 26 மட்டும் என்ன கொடி ஏத்துறதுக்கெல்லாம் கூப்பிட்றாதீங்கம்மா. ஏன்னா நான் அங்க போயே ஆகணும் அப்படின்னு சொன்னேன். அவங்க சிரிச்சுக்கிட்டாங்க. சரி போ. யாரை கேட்க போறாங்க அவங்க? யாரையும் கேட்க போறல. நானும் நினச்சுக்கிட்டு போய் கேட்டேன். பட் நான் போவேங்க. எம்எல்ஏவா இருக்கும்போதே போவேன். இப்ப நானு போறதில்ல. ஏன்னா டச் விட்டு போச்சு. ஏன்னா எனக்கு நான் ஒரு 1 1/2 வருஷம் பெட்ல படுத்துட்டேன். ஐ ஐ ஹேட் ஸ்மால் ஆப்ரேஷன் ஆச்சு. அதில ஸ்லிப் ஆயி பிரச்சனை ஆச்சு. இப்பலாம் நல்லா தயாராயிட்டேன். இதோ பாருங்களேன் போயிட்டு தான் வரேன். சின்னமனூர் ஷூட்டிங்க்கு போயிட்டு தான் வரோம். பட் அது கொஞ்சம் அப்படியே ஷ்ரிங்க் ஆயிடுச்சு. ஃப்ரெடி குரியன் அண்ட் எம். சுந்தர் இவங்க மட்டும் தான் இருக்காங்க என் கூட. ஸ்கூல்லேருந்து ஒண்ணா வரோம் நாங்க. ஆஃப்கோர்ஸ் கர்னல் எட்வின் ஜேசஸ் அவரும் இருக்காரு. நான் காலேஜ்லேருந்து ஃப்ரெண்ட் ஆனது வந்து சிவஞானம்னு பாலவிநாயகர் பஸ் சர்வீஸ் அவங்க பையன். அவங்க ரிலேட்டிவ் சுந்தரவதனம்னு இருக்கான். இப்பவும் நான் இந்த பக்கம் போனேன்னா, நான் அவன் வீட்டுக்கு கூடுவாஞ்சேரி அவன் வீடு. ரொம்ப தூரம்ல. ம். அதனால கூடுவாஞ்சேரி போயிட்டு இப்படி சாப்பிட்டு கிப்ட்டு போவேன் வீட்டுக்கு. எ வெளியூர் போறதா இருந்தா. ஐ கீப் இன் டச் வித் எவரிபடி. ஜெரமையான்னு என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான். நாங்க எப்பயுமே அலுமினை சேர்றது இருக்கு பாருங்க. ஜனவரி 26 ம். சம்டைம்ஸ் இங்க பார்க்க முடியலன்னா நான் அரேஞ்ச் பண்ணுவேன். அதுல வந்துருங்கப்பா. எல்லாரும் நம்ம மீட் பண்ணிடலாம். லாஸ்ட் டைம் தான் ஜெரமையான்னு வந்தான். யாரு ஜெரமையான்னா அந்த பொண்ணு ஆண்ட்ரியா நடிக்குதே. ஆமா. ஆண்ட்ரியா அவங்க அப்பன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. ஓ! ஆண்ட்ரியா ஃபாதர் இஸ் மை கிளாஸ்மேட். ஓ! அவதான் தெரிஞ்சது. ஆண்ட்ரியா ஜெரமையா. ம். அதே மாரி இன்னொரு பொண்ணு இந்த கே. சங்கர் சார் படத்துல எல்லாரும் ஃபர்ஸ்ட் சித்தார்த்தலாம் நடிச்சாங்களே. பாய்ஸ். பாய்ஸ். அ. அதுல ஹீரோயினா பண்ணது ஜெனிலியா. ஜெனிலியா. அவங்க அப்பாவும் என் கிளாஸ்மேட் தான். ஓ! நான் ஏன்னா மெம்பர் ஆனியாமான்னு கேட்டேன். ம். ராதா ரவின்னா என்ன? அவர வந்து என்ன பார்க்க சொல்லுங்கன்ற மாரி ஏதோ ஒரு சொல்லிட்டாங்க. நேரா போயிட்டேன் கார் எடுத்துக்கிட்டு. ஜெனிலியா போய் பார்த்தேம்மா நான் தான்ம்மா ராதா ரவி. இது அவங்க அப்பாட்ட சொன்ன உடனே அவரு ஃபோன் பண்ணி, யோவ் சொல்லியா ராதா ரவிட்ட அது என் பொண்ணுயா அதுன்னு சொன்னார்ல. அது நான் ரைட்டு மெம்பர் ஆவுறது நடிகர் அப்ப நடிகர் சங்கம் அ, இருந்தது. அ. அதுல சொன்னேன் நான். ஸோ இப்படியெல்லாம் இருக்கு எனக்கு. எல்லாருடைய டச் இது டச் இருக்கு. இருக்கு. டச் இருக்கு. புத்தகங்கள் நெறைய படிப்பீங்களா சார்? நான் நெறைய படிப்பேங்க. எந்த புக்குன்னு கேட்டுறாதீங்க. இப்போ வந்து நானு இவரு மந்த்ராலயா போயிட்டு வரும்போது அவர் புக் வாங்கிட்டு வந்தேன். அத படிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்ப. யூசுவலா ஐ கோ த்ரூ புக்ஸ். ஏன்னா அது ஒரு பக்கமோ 2 பக்கமோ பெரட்டுவேன். கார்ல போகும்போதெல்லாம் படிக்க மாட்டேன். ஏன்னா ஷேக் ஆயிட்டே இருந்தா கண்ணுக்கு கெடுதின்னு சொல்லி எங்க டாக்டர் சொன்னாரு. அதனால அதுல படிக்கிறது இல்ல. பட் பொதுவா ஐ டேக் எ புக். நான் எங்க அவுட்டோர் ஷூட்டிங் போனா கூட எடுத்துட்டு போவேன். ஓகே. இப்போ நீங்க கார்ல அதிகமா பிரயாணம் செய்யும்போது பாடல்கள் வந்து கேட்பீங்க இல்லையா சார்? ம், ம். கார்ல உங்கள ரொம்ப பிடிச்ச எந்த மாதிரியான ஜானர்ஸ் வந்து ரொம்ப விரும்பி கேட்பீங்க சார் பாட்டெல்லாம்? பாடல்னா அதுவும் இப்போ வந்து இந்த பூவே செம்பூவே வந்து அப்ப இல்ல, அது இப்போ வரைக்குமே ட்ரெண்டா இருக்கு. எல்லாருக்குமே வந்து டில் நைட் இப்போ போட்டோம் அப்டின்னா, "ஓ மை காட்! தட் சாங்" அப்டின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. ஸோ அந்த சாங்க பத்தி சொல்லுங்க. நீங்க பொதுவா கார்ல போகும்போது நான் என்ன வந்து பாட்டு பொதுவா கேட்பீங்க? கார்ல போம்போது என் வண்டியில இருக்கிறது வந்து டிஎம்எஸ் அண்ணன் பாட்டு, பழைய பாட்டு. பிபி ஸ்ரீனிவாசன் பாட்டு. ஜேசுதாஸ் சாங்ஸ கேட்பேன் நெறைய. அந்த பாடலும் உங்களோட பாடலும் பாடினதா இல்ல அது இருக்குங்களா? அவரு சொன்னாரு. அவரு சொன்னாரு. வென் ஐ கேம் ஃப்ரம் யுஎஸ் யுஎஸ்லேருந்து வந்தேன். வரும்போது பாம்பேல ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துருந்தேன். அப்ப எதிர்க்க பார்த்தா ஜேசுதாசன் வந்து உட்கார்ந்தாரு. அவர் சொன்னாரு, அவரு இருக்கும்." அவர் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு, "ரவி எந்த ஆல்பம் போடுறதா இருந்தாலும் உன் சாங்க முதல்ல போட்டுருவேன்." "சார் அது என் சாங் இல்ல சார். அது உங்க சாங். நீங்க பாடுனது நான் வெறும் வாய அசைச்சவன். நோ நோ. எப்ப நம்ம பாடி குடுத்துட்டோமோ, யார் பாடுறாங்களோ அது அவங்க சாங்." நல்லா சொன்னாரு அது. ம். ஆ அதனால அந்த சாங் ஜேசஸ் சாங்லாம் கேட்பேன். ஆனா எங்க காலங்கள்ல கேட்டீங்கன்னா, இப்ப விஜயகாந்த் சார்லேருந்து காலங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா,
நான் அதிகமா கேட்கறது வந்து எஸ்பிபி பாட்டு, ஜெயசுதாஸ் சார் பாட்டு. எ அதுதாங்க கேட்குறேன். மீதியெல்லாம் எனக்கு தெரியல. யா புது பாடல்கள் பெருசா விரும்பி கேட்க இல்ல மாட்டீங்களா சார்? எனக்கு விரும்பி இல்ல. விருப்பம்லாம் எனக்கு கேட்கறதுக்கு முதல்ல டைம் இல்ல. இன்னொன்னு நமக்கு நமக்கு தான் புடிச்ச பாட்டு இன்னொன்னு இருக்கே. அதெல்லாம் எதுவுமே பிடிக்கலன்னா, இதையும் கேட்கலாம். பட் எனக்கு அப்படி கிடையாது. இப்போ வந்து அந்த காலத்துல வந்து ஒரு என்டர்டெயின்மென்ட் ஃபேக்டர் அப்படின்றது பார்த்தோம்னா, ரொம்ப சுத்தி சுத்தி பார்த்தா சினிமா அப்படின்றது ஒண்ணு இருக்கும். பட் இப்ப என்டர்டெயின்மென்ட் ஏரியான்றது நெறைய வந்து டிவிஷன்ஸ் வந்து நெறைய போயிட்டு இருக்கு. மக்கள் வந்து எல்லாமே தேடி போயிட்டு இருக்காங்க. இந்த கலையில மக்கள வந்து மறுபடியும் ஃபுல்லா கம்ப்ளீட்டா கொண்டு வரணும்னா என்ன பண்ணலாம் சார்? அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. காலத்துக்கு ஏற்று நம்ம மாத்திக்கணும். இப்போ வந்து ஜர்னல்ஸ் ஆர் பிகமிங் சோ டிஃபரெண்ட். இப்ப டிவில எடுத்துக்கிட்டீங்கனாலே, டாக் ஷோஸ் நெறைய ஆயிடுச்சு. எல்லாமே நெறைய ஆயிடுச்சு. அண்ட் டிவி சேனல்ஸ் நெறைய ஆயிடுச்சு. யூடியூபர்ஸ் வந்து தே ஹவ் கான் டூ அன் எக்ஸ்டென்ட் செல்லுலயே கொண்டாந்துட்டாங்க அவங்க விஷயத்த பூரா. பஸ்ல போம்போது சரி, நான் பார்ப்பேன். கார்ல போம்போது எப்பயாவது பார்ப்பேன் பஸ்ல. இது மாறி போச்சு. இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஆடியன்ஸ் மாறி போச்சு. சரி. இப்ப சோசியல் மீடியா நம்ம சோசியல் மீடியாவ டச் பண்ணதுனால, இப்ப இந்த சோசியல் மீடியாவோட ப்ளே அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். சோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? ஏங்க அதில சொன்னா உடனே நம்புறான் ஜனங்க. அதாவது எங்க அப்பா சொல்லுவாரு, "இங்க பேய பார்த்தேன்டான்னோன்னே." "அப்படியா? பேய பார்த்தியா?" அப்படி சொல்லுவாங்க. இங்க கடவுள பார்த்தேன்னா, "ஆ போடா கடவுள பார்க்குறான் அவன்." நம்ப மாட்டாய்ங்க. நல்லத நம்ப மாட்டாங்க. அதனால இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த சோசியல் மீடியான்னு சொன்னதுனால, என்ன வேணாலும் பேசலாம். ஒண்ணே ஒண்ணு சொல்றேங்க, நீங்க என்ன வேணாலும் எழுதுங்க. ஆனா, குடும்பத்துக்குள்ளலாம் வராதீங்க. எந்த ஃபேமிலிக்குள்ளேயும் புகுந்து நீங்க எழுதவே கூடாது. யூ ஹேவ் நோ ரைட்ஸ் அட் ஆல். நீங்க நடிக்கிற படத்துக்கு டப்பிங் பண்ணும்போது அது ரொம்ப ஈஸியா இருக்கும். யா இப்ப இதே மற்றவங்களுக்கு நீங்க டப் பண்ணியிருக்கீங்க இல்லையா? சோ அப்ப உங்களுக்கு வந்து என்ன சிரமம் ஃபேஸ் பண்ண மாரி இருந்திருக்கு? இல்ல இல்லங்க. அது எப்படி இருந்திருக்கு? முதல்ல நான் தான் கோட்டா சீனிவாசனுக்கே பண்ணது. முதல்ல. அப்புறமா தான் எங்க யூனியன்லேருந்து ராஜேந்திரன்னு ஒருத்தர் வந்தாரு. அவர் பேசணும் பேசட்டும். ஏன்னா நான் தலைவரா இருக்கேன். எல்லாத்தையுமே நான் கிராப் பண்ண முடியாதுங்க. ஆடுகளத்தில டப்பிங் பண்ணேன். நான் வந்து முருகேசன் வந்து என்ன கேட்கும்போது, நான் என் ரேட்ட பெருசா சொன்னேன். ஏன்னா தே ஒன்ட் கால் மீ. ரேட் பெருசா சொன்னாலே போயிடுவாங்களே! அப்ப என்ன கூப்பிட மாட்டீங்க. நிம்மதியா போயிடுவேன். ஆடுகளத்தில அவங்க பேசும்போது, என் பிரைஸ ரொம்ப ஹெவியா அதிகமாக்குனேன். அவர் ப்ரொடியூசர்ல ஓகேன்னு சொன்னாரு. பட் அங்க போனோனே வெற்றிமாறன் படம் எனக்கு அறிமுகமாச்சு. அது ஒரு நல்ல விஷயம் ஆச்சு அந்த ஆடுகளத்தில. நான் பேசுறேன். பட் நான் எப்படி டப்பிங் பேசுவேன்னா, என்ன வந்து அவர்கிட்ட ஒண்ணே ஒண்ணு சொன்னேன். டெஸ்டிங்க்காக என் வாய்ஸ கேட்காதீங்க. நான் ஓகேவான்னா கூப்பிடுங்க சொன்னேன். அது சொன்னேன். ம். உடனே கூப்பிட்டாங்க பேசுங்கன்னு. போய் பேசினேன். ஃபர்ஸ்ட் டே பேசினேன். இட் வாஸ் ரொம்ப ஸ்ட்ரெயின். ஜெயபால் அவர் பேரு. அவர் இலங்கை தமிழர். அவருக்காக பேசினேன். அவருகிட்ட ஒரு நல்ல ஐட்டம் இருக்கு. ரொம்ப பேருக்கு தெரியல. மீச பெருசா இருக்கு. மீச இப்படி ஆடிச்சுன்னா போதும் அதில பேசிடலாம். மீச ஆடுறது தான் நமக்கு கியூ. ஓ! இவரு பேசுறாருன்னு தெரியும். இது ஏன்னா, சரணம் ஐயப்பால விஜயனுக்கு செஞ்சேன். இந்த விஜயன் பேசுனத எப்புட்றா எடுக்கிறது? அவன் யோசிக்கிறான். நான் சொன்னேன் ஒண்ணும் குழப்பம். அவரு மீச ஆடுது பாரு, அங்க பேசுறாருன்னு அர்த்தம். அப்படின்னு சொன்னேன். நாங்கலாம் ரெகுலர் அ. பண்ணுவோம் அப்ப. அந்த இது எனக்கு வந்தது இங்க. இவரு பேசும்போது ஃபர்ஸ்ட் டே ஒரு சீன் மட்டும் பேசினேன். பேசி வச்சுட்டு விட்டுட்டேன். நாளைக்கு பேசுறேன்னு சொன்னேன். சரின்னு போயிட்டேன். போயிட்டு திருப்பி வந்தேன். அடுத்த நாளு. வந்த உடனே முதல்ல இந்த நான் பேசியிருக்கேன் பாருங்க, ஓகே அத போட சொன்னேன். அது என்னவோ அந்த குரல வாங்கிக்கிட்டு, தென் ஐ இமிட்டேட்டட் மைசெல்ஃப். அந்த குரலுக்கு ஏத்த மாரி. அந்த குரலுக்கு ஏத்த மாரி தான் பேசினேன். ஏன்னா, அத ஓகே சொல்லியிருக்காரு டைரக்டரு. ஆ. அதுக்காக பேசினேன். திஸ் இஸ் மை வே ஆஃப் டூயிங் டப்பிங். பட் அது இன்னொரு படத்துல பண்ணும்போது, சசிகுமார் சார் தான் ஹீரோ அதுல. அந்த வில்லனுக்கு பண்ணேன். நான் பொதுவா ஒத்துக்கிறது இல்ல. அ அவருக்கு பண்ணேன். அவருக்கு பண்ணும்போது இந்த மாரி ஸ்ட்ரெயின்லாம் பண்ணல. ஸ்ட்ரெயிட் வாய்ஸ் என்னவோ அதான். அவரு என்ன பேசுறாரோ அத கரெக்ட்டா சிங்க் பண்ணி குடுத்தோம்னா, இவங்க ஒண்ணு ஓகே சொன்னாங்க போயிட்டே இருந்தேன். ஏன்னா, அது ஏன் ஆடுகளம் அப்படி இருந்ததுன்னா, பக்கத்துல உட்காந்த டைரக்டர். இந்த டைரக்டர் எப்படின்னா, இவரு இப்ப நான் டைரக்டர பத்தி தப்பு சொல்லல. இவரு எப்படின்னா என் மேல அன்பா இருக்கிறவரு. என்கிட்ட ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட் இருக்கிறவரு. அது வந்து ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் வெற்றிமாறன். இது அப்படி இல்ல. வெரி க்ளோஸ் கான்டாக்ட். அது போதுனே இது போதுனேன்னு சொல்ற ஆளு. அதனால அது ஒரு 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 3/4 நாள்ல முடிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இப்படிதான் என் டப்பிங் நான் நெறைய ஒத்துக்க மாட்டேன். எதுக்குங்க? நான் வந்து லாங்குவேஜ் தெரியாதவங்களையும் நான் ஒத்துக்கிறது இல்ல. ஏன்னா, நியூ ஆர்லியன்ஸ் நான் எங்க அக்கா ஊருக்கு போயிருக்கும்போது, கார்டன்ல போய் சுத்திக்கிட்டு இருந்தேன். அப்ப ஒரு பிரெஞ்சுக்காரன் எழுதின வேர்டிங்ஸ் அங்க அடிச்சு வச்சிருக்காங்க. அதுல அ மதர் டங் ஒன் ஹூ அப்ரிஷியேட்ஸ் த மதர் டங் ஆர் சேவ்ஸ் த மதர் டங், தென் ஒன்லி வில் சர்வ் த கண்ட்ரின்னு சொல்றான். மதர் டங் சேவ் பண்ணணும்.
யுவர் ஐ எம் தெலுங்கு ஃபெல்லோ. மை மதர் டங் இஸ் தெலுங்கு. இங்கே 75 லாங்குவேஜ் இருக்கலாம். பட் என்னை வளர்த்தது கொண்டது எல்லாமே தமிழ் தான். தமிழ்ல நான் நல்லா இருப்பேங்க. தெலுங்குல இப்போ கத்துக்க ஆரம்பிச்சுட்டேன். பொறாத காலத்துல எதுக்குடா இப்ப தெலுங்கு அப்படின்னு சொல்லலாம். பட் கவலை இல்ல. ஏன்னா இது எனக்கு மைண்ட்ல உறுத்திக்கிட்டே இருக்கு. மத்தவங்களுக்கு அறிவுரை சொல்லும்போது நம்மளும் நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்களான்னு கேட்டுறக்கூடாதா? இப்ப நான் வந்து ஒரு நடிகர்கள், இல்ல ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி துறையை சார்ந்த நண்பர்கள் பெயர்கள் சொல்றேன். அவங்கள பத்தி ஒரு வார்த்தையில நீங்க எனக்கு இது சொல்லுங்க. நடிகர் விஜயகாந்த் சார். விஜயகாந்த் வந்து நீங்க பேர் விஜயகாந்த்ன்னு சொல்றதே ஒரு வார்த்தையில சொல்ல முடியாது. அவன் வந்து ரொம்ப நல்லவன். எதைய சுத்தி உள்ளவன். யாரையுமே கெடுக்கணும், கொல்லணும்னு பார்க்க மாட்டான். சினிமால இல்லாத ஒரு கேரக்டர் அவன். இளையராஜா சார். சரி அவர் சில டைம்ல அவர் வந்து இல்ல, இல்ல எல்லாம் யாரும் எடுக்கக்கூடாது. அப்படி இப்படின்னு மொரட்டுத்தனம் அப்படின்னு போய் அன்பா பேசினா முடிஞ்சு போயிடும் கதை. எங்க போகுதுங்க? நேரா பார்த்து பேசுறதுல தாங்க இருக்கு. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். எங்க அப்பா முன்க உட்காருறாரு. இழந்த காதல் நாடகத்துல நடிச்சாங்க. எங்க அப்பா அது நாடகம். இழந்த காதல். அத வாங்கிட்டாரு கலைவாணர். வாங்கி 3 பேர போட்டு பார்த்தாரு. படமா ஆக்கும்போது. ஆனா எங்க அப்பாவ போடல. எங்க அப்பாவுக்கு கோவம் வந்துச்சு. என்னடா இது நம்ம படத்த நம்மகிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு, கதைய வாங்கிக்கிட்டு இவரு நம்மள போட மாட்றாருன்னா, கலைவாணர் வந்து நேரா வந்துட்டாரு. "ஏடா ராதா என்ன சுடணும்னு சொல்லிட்டு துப்பாக்கி வாங்கியிருக்கேமே, சுடுறான்னு" கட்டி பிடிச்சுட்டு அழுதாங்க. அது ஏன்னா அவர் சொன்னாராம், "இல்லடா நீ ரொம்ப சிறந்த நடிகன். உன்ன போய் நான் டைரக்ட் பண்றதுன்றது எனக்கு கஷ்டம். அதனால தான் சொல்றேன்னு" சொன்னாருன்னு பின்னாடி போட்டிருக்கு. இது மாரி நேரா பார்த்துட்டா எதுவா இருந்தாலும் முடிஞ்சிடும். சாஃப்ட்டா எல்லா முடிஞ்சிடும். பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி. ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். ஈஸியா முடிச்சிடலாம். சரிங்க சார். ராதா ரவி. ராதாரவி என்ன ஆ. கேட்குறீங்களா? ஐ அம் வெரி குட் மேன். நான் வந்து ஹெல்பிங் டெண்டன்சி உள்ளவன். எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான் முதல் மரியாதை. குடும்பம். குடும்பம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்க அது. குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். நம்ம என்ன இப்ப நான் சொன்னேன் பாருங்க, சினிமாக்காரன் நான் போயிட்டேன்னா, அப்புறம் என் வேலையில டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அதெல்லாம் ஒத்துக்கிறேன். பட் வந்தா ஃபேமிலி கிட்ட தானே வரணும். ஃபேமிலியில ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கு ப்ராப்ளம்னா, நம்மளால என்ன முடியுமோ சால்வ் பண்ணணும்னா சால்வ் பண்ணு. குடும்பம்ன்றது நீங்க சொல்றது வெறும் புருஷன், பொண்டாட்டி, புள்ளைங்க, அது பேர பிள்ளைங்க அது மட்டும் இல்ல. என்னுடைய சொந்தங்கள் எல்லாரையுமே சேர்க்கணும்ல அதுல. ஓகே. உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க சார். என் ஃபேமிலி ஒரே ஒய்ஃப் தான். 51 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறமா 2 பசங்க. பையன் 1, பொண்ணு 1. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பொண்ணு வயித்துல 2 பசங்க. இப்போ பையனுக்கு 1 பொண்ணு. சார் வந்து இப்போ நடிகரா, இல்ல மத்த எதுவுமே பண்ணலன்னா, ஓய்வு நேரத்துல புத்தகம் படிக்கிறத தவிர வேற என்ன மாதிரியான விஷயங்கள் செய்வீங்க சார்? புத்தகம் படிக்கலன்னு வச்சுக்கங்க, ஒண்ணா தூங்கிடுவேன். தூக்கம் வந்ததுன்னா. அப்படி இல்லன்னா, இப்பதான் டிவி இருக்கு கணக்கு எடுக்கிறதுக்கு அத பார்ப்பேன். சீரியல்லாம் பார்ப்பீங்களா? முதல்ல சீரியல் அவ்வளவா பார்க்க மாட்டேன். யூ கரெக்ட். இப்ப நான் சில டைம்ல சீரியல் டைம் கிடைச்சா எப்பயாவது பார்ப்பேன். பட் நீங்க வந்து புக் படிக்கிறதுன்றது யூ ஆர் கரெக்ட். இப்போ கூட எனக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறது பார்ட்னர்னா, பார்ட்னர் கூப்பிடுவேன். கார்த்திக்க. யாரு முத்துராமன் சார். ம். அவர்கிட்ட சொன்னேன். எனக்கு லாஸ் ஆஃப் மெமரி கொஞ்சம் போது போல இருக்குப்பா. என்னப்பா செய்யலாம்னு கேட்டேன். பார்ட்னர் புக்கு படிங்க. புக்கு படிச்சீங்கன்னா மெமரி பவர் மட்டும் லாஸ் ஆகாது. கரெக்ட். இதுதான் டாக்டர் சொன்னாரு என்ட்ட. அப்படி. ஓகே சார். உங்களுக்கும் நடிகர் கார்த்திக் அவர்களுக்கும் இடையேயான நட்பு பத்தி சொல்லுங்க சார். ராஜதந்திரம் படத்துலேருந்து ஆரம்பிச்சேங்க. அதுக்கப்புறமா நட்பு செஞ்சிருக்கேன். அப்புறமா சொல்ல துடிக்குது மனசு செஞ்சிருக்கேன். நெறைய படம் பண்ணியிருக்கேங்க அவரோட. எனக்கு இன்னொன்னு அவரு எங்க ஷூட்டிங்ல இருந்தாலும் நான் போய் பார்ப்பேன். பட் இப்ப கேரவான் வந்ததுனால டிஸ்டர்பன்ஸா இல்ல. கேரவான்ல உட்காந்துருங்க பட்டன் நான் வந்துடுறேன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. அதே மாரி என் ஷூட்டிங்க்கு அவரு வந்திருக்காரு பார்த்துருக்கோம். வைஃப். ஷி இஸ் உங்க வைஃப் தான் சார். வெரி குட் கேர்ள். ஓகே. வெரி குட் லேடி. சோ இப்ப வந்து இவ்வளவு நேரம் நெறைய நம்ம வந்து பேசினோம். இந்த ஒரு கேள்வி ஏன் நீ கேட்கவே இல்ல? அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்? இத கேட்டுருக்கலாம்ல அப்படின்னு. அது மாரி இருந்தா நான் உங்க இடத்துல இருப்பேன். நீங்க எங்கேல இருப்பீங்க? ரொம்ப ரொம்ப நன்றி சார். நெறைய விஷயங்கள் நீங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. சோ இந்த இன்டர்வியூ எப்படி இருந்தது சார்? இட் இஸ் அ வெரி குட் இன்டர்வியூ. நான் உங்களுக்காக ஃபேஸ்க்காக சொல்ல. ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வியூ. தாய் தகப்பனை அனாதை இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள். கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துங்க. நன்றி, வணக்கம். நன்றிகள் சார். ராதாரவி. உங்கள் வாழ்த்துக்கள் சார் மறுபடியும். தேங்க் யூ. இவ்வளவு நேரம் ஷோவை கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அப்படியே நம்ம ஷோவுக்கு ஒரு எண்ட் கார்டு போட்டுடலாம். மறுபடியும் அடுத்த ஒரு அருமையான நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்றேன். எப்பவுமே சந்தோஷமா இருங்க, சிரிச்சுட்டே இருங்க. உங்களால முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்களையும் சிரிக்க வச்சுட்டே இருங்க. டடா பாபா சொல்றது ஆர்ஜே உமா விஜயகுமார். இந்த பொங்கல் உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளி கொடுக்கட்டும். பி வித் அஸ். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM.